Hi guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ரீசெண்டாக வந்துட்டு பிக் மில்லியன் டேஸ் இது போச்சு பார்த்தீங்களா ஃப்ளிப்கார்ட்டில். அப்போ வந்துட்டு நான் இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இது என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸில் எனக்கு கிடச்சிது, நான் என்ன மாதிரி ஆஃபரில் வந்து இதை வந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு பட்டர்ஃப்ளை பிராண்டு தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தோன்னா 4 பர்னர் கேஸ் ஸ்டவ். இது கிளாஸ் டாப் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா அடுப்புலேயும் இருக்க மாதிரி நார்மலான பிளாக் கலர் கிளாஸ் டாப் தான் வந்து இது. இந்த கிளாஸ் டாப் வந்துட்டு உடையவே உடையாது. இது வந்துட்டு ரொம்ப வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ்க்கு வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இதோட எக்ஸாக்ட் நேம் வந்துட்டு பட்டர்ஃப்ளை ரேபிட். பட்டர்ஃப்ளை ரேபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பர்டிகுலராக இந்த கேஸ் ஸ்டவ் மாடல் வந்து உங்களுக்கு வரும். இது வந்துட்டு 4 பர்னர் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிராஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக பிராஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மாடல் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு 1 இயர் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வேணும்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அன்பாக்சிங் பண்ணும்போது மேக்னா பண்ணுறதெல்லாம் பாருங்கள். மேக்னா வேறு ஒரு பக்கம் ரொம்ப அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா. சூவி வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அவனும் வந்துடுவான். அதனால அவனும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்கான். இந்த கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இதுக்காக ரொம்ப வெயிட்டாக இருக்குது. யாராவது ஒருத்தர் ஹெல்ப் வேணும் அப்படின்லாம் இல்லை, நானே வந்து தூக்கிட்டேன் பாருங்கள் ஈஸியாக. பாக்ஸ் உள்ளே வந்து இது மாதிரி ஃபுல்லாக வந்து ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 6000 கிட்ட வருது. நான் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் வாங்கினேன். 2700 சம்திங் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக போயிட்டு இருந்த பிக் மில்லியன் டேஸில் தான் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்துட்டு இது மாதிரி மேனுவல், அதுக்கப்புறம் வாரண்ட்டி கார்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்லே கூட நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்துட்டு இந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். 4 பர்னர் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் 3 பர்னர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி 4 பர்னர் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை வந்து 4 பர்னர் வாங்கியிருக்கேன். ஸ்விட்சோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போது இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கி கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு கேஸ் கனெக்ட் பண்ணுற பைப் பார்த்திங்கன்னா இது மாதிரி சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் டெஃப்லான் கிளாஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஹாலோவாக தான் இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம வந்துட்டு ஏதாவது அடைப்பு இருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி அலுமினியமில் வந்துட்டு உங்களுக்கு கோட்டிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க போல். கேஸ் வர பைப் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து சின்னதாக தான் இருக்குது. 4 பர்னர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு 5லேருந்து 6-7 பேருக்கு மேலே இருக்க ஃபேமிலிக்கு வந்துட்டு இந்த அடுப்பு செட் ஆகாது. ஏன்னா பெரிய வெசல்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு வச்சு குக் பண்ண முடியாது. நார்மலாக 3 to 5 மெம்பர்ஸ் இருக்க வீட்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கடாயோ ஒரு 3 லிட்டர் குக்கர் 5 லிட்டர் குக்கர்லாம் வச்சு நம்ம குக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஈஸியாக இதில் வந்துட்டு 4 அடுப்புமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய வெசல்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பத்தவே பத்தாது.
இந்த கேஸ் ஸ்டவ் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஆட்டோ இக்னிஷன்லாம் இல்லை, நார்மலாக நம்ம வந்து மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டவ் தான். பழைய கேஸ் ஸ்டவ் வந்து நான் எதுக்காக மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது பர்னர் வந்துட்டு ரொம்ப வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அடுப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. சரி நம்ம வந்துட்டு அதுக்கே செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது பர்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு புது கேஸ் ஸ்டவ்வே வந்து வாங்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் எலிகா பிராண்டு கேஸ் ஸ்டவ் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப நல்லாவும் போயிருக்கு. அந்த அடுப்பும் நல்ல அடுப்பு தான். ஆனால் வந்துட்டு அந்த பர்னர்னால தான் வந்துட்டு பிரச்சனை ஆகிடுச்சு. அது வந்து ஒரு தடவை மாற்றணுன்னாலும் 2800 கிட்ட ஆகுது, ரொம்ப காஸ்ட் ஆகுது. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்துட்டு நார்மலாக இந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய அடுப்பே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த தடவை இது வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆஃபரில் தான் இருந்தது. அமேசானில் இந்தளவுக்கு ஆஃபர் கிடையாது. அமேசானில் வந்து 3500 சம்திங் கிட்டே இருந்தது. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு 2700 கிட்டே எனக்கு வந்து கிடச்சிது. கார்ட் பேமெண்ட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு 10% கூட கிடச்சிது. அதில் தான் எனக்கு வந்து 2700 வந்து கிடச்சிது. இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய பர்னர், அதுக்கப்புறம் சின்ன பர்னர், பேக்கில் ஒரு பெரிய பர்னர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பர்னர், அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளேமும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா வந்து பெருசாக தான் எரியுது. இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சைடில் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து போடுறேன். முதல் அடுப்பு வாங்கினோன்னே நான் வந்துட்டு எப்பயுமே இது மாதிரி கோலம்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதை தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பற்ற வச்சு காமிச்சேன். இப்போ வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். ஒத்த கையில் வந்துட்டு கேமரா வச்சுருக்கேன். அதனால தான் வந்து என்னால் சரியாக வந்து கோலம் போட முடியல, கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக வந்துட்டு கோலம் போட்டாச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் மேலேயும் வந்து சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பால் காய்ச்சிட வேண்டியதான். பட்டர்ஃப்ளை எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதனால தான் லோக்கல்லே கொடுத்து கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணேன். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா இந்த காப்பர் பர்னருக்காக தான் வந்து சூஸ் பண்ணேன். இந்த பர்னர் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு புது பர்னரே வாங்கிக்கலாம். காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி எலிகா கூட கம்பேர் பண்ணும்போது. எலிகாவில் வந்துட்டு ஒரு பர்னர் வாங்கினோன்னாலே 2800 கிட்ட வருது. அதனால தான் ஆல்ரெடி நான் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்துட்டு 3 பர்னருமே சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது திருப்பியுமே எல்லாமே வந்துட்டு உடஞ்சி நொறுங்கி ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்துட்டு நான் புது கேஸே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஸ்டவ் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நிறைய பிராண்டு பார்த்தேன், ப்ரெஸ்டீஜெலாம் பார்த்தேன், அதுக்கப்புறம் கடையிலலாம் கூட நிறைய விசிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு பட்டர்ஃப்ளையில் இந்த ஒரு மாடல் வந்து பார்த்தோன்னே டக்குன்னு பிடிச்சிருச்சு. நிறைய பேரும் வந்து வாங்கியிருந்தாங்க. ரிவ்யூவும் வந்து எல்லாருமே நல்லா கொடுத்துருந்தாங்க. சரி அதனால தான் இதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பட்ஜெட்டில் வந்து தேடிட்டுருக்கீங்க, ரொம்ப எனக்கு வந்து காஸ்ட்லாம் வந்து வேணாம், நான் ஒரு 3000 4000க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன ஆஃபரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், முடிஞ்ச வரைக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்க்கல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. இந்த பிக் பில்லியன் டேஸில் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதை பற்றி கண்டிப்பாக உங்கள் கூட வந்து வீடியோஸ் நிறையவே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு பட்ஜெட்டில் அடுப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸ் ஸ்டவ் உங்களுக்கு வந்து செட் ஆகும். நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.